உங்க கூட வேலை செஞ்ச தொழிலாளிய தீ வச்சு கொளுத்துனது யாருங்கிற உண்மைய நீங்க ஒத்துக்கங்க. இல்ல வந்தாருன்னா முட்டிக்கு முட்டி தட்டிப்படுவார். அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. என்னது புது இன்ஸ்பெக்டரா? அவர் இங்க வந்து சேர்ந்தாதானே? எல்லா இன்ஸ்பெக்டரும் ஒன்றுதாயா. அவருக்கு எங்களை பத்தி ஒண்ணும் தெரியாது. அங்க நடந்துகிட்ட மாதிரி முதல்ல அவர் உயிரோட வந்து சேரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். புது இன்ஸ்பெக்டர் வரட்டும், பாத்துக்கிறோம் ஒரு கை. ஹலோ, வெல்கம். யாரு இவங்களா? தொழிலாளியை தீ வச்சு கொளுத்தின விஷயமா விசாரிச்சுக்கிட்டு இருக்க சார். தொழிலாளியை தீ வச்சு கொளுத்திட்டாங்களா? விசாரணை பண்ணி கேட்டீங்களா? யாருமே உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். இத பாருங்க, நான் ஒரு சின்ன பழம் மாதிரி உண்மையை பட்டு பட்டு சொல்லிட்டா ரெஜிஸ்டர் கையெழுத்து போட்டு நீங்க உள்ள போய் உட்காரலாம். அப்புறம் யாராவது உங்களை ஜாமீன்ல கேட்டா உடனே வெளியே போயிடலாம். உண்மையை சொல்லிடுங்க. என்ன சார் நீங்க தலைவர் உள்ள போயிட்டான்னு தொண்டன் தீ குளிச்சிட்டாரு, இதுக்கு போய் எங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன சார் நீங்க? சொல்லுங்க. சிரிச்சிட்டு சொன்னா உங்களுக்கு புரியல இல்ல? ஏய், என் சுயரூபத்தை நீங்க பாக்கல. வர்ற வழியில உங்க ஆளுங்க என்ன தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்றா. நாய சொல்றா சொல்றா நாய பொறுக்கி எப்போ அதிகமா இருக்குள்ள சொல்லிடு. ஒன்னாத்திரி இவங்க எல்லாம் உள்ள தள்ளு. போகடா, சொல்லுங்கடா, சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், எதுக்காக இந்த பசங்களை போட்டு அடிக்கிறீங்க? நீங்க யாரு? கேடா, எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்கீங்க? இவங்களை எல்லாம் நான் ஜாமீன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். கருப்பு கோட்டு போட்டவளா வைக்கலாம். எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். முதல்ல இருந்து வாங்க போகலாம். இவரை எங்க வச்சு பாக்கணுமா அங்க வச்சு பாக்குறேன். என்ன தைரியம் தான் 10 பேருக்கு முன்னாடி என் மானம் போற அளவுக்கு தெருவில் நின்று ஆடி இருப்பாங்க. உள்ள கட்டி கேட்கறதுக்கு அண்ணன் இல்ல நினைச்சியா? ஒன்னாம விட மாட்டேன். நாலு பேர்கிட்ட கை நீட்டி பிச்சை எடுத்துட்டே தவிர 4 பேர் பேசுற மாதிரி நான் ஒண்ணு நடந்துக்கலன்னா, நீங்க தலைவரா இருந்தப்ப 4 பேர் வாழ்க வாழ்கன்னு சொன்னாங்கன்னா, நீங்க போற பிறகு நம்ம குடும்பத்தை ஒரு ஈக்காக கூட வந்து பாக்கலன்னா, எனக்கு தெரிஞ்ச தொழில நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன்னா இதுல என்னென்ன தப்பு சொல்லுங்க. நான் செஞ்ச தப்பா சொல்லுங்க. என்னென்ன தப்பு சொல்லுங்க. நான் செஞ்ச தப்பா சொல்லுங்க. வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க. உள்ளப்பா தலைவர், வாழ்க. என் தங்கச்சி அனாதையா தெரு தெருவா பிச்சை எடுத்திருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு உங்கள ஒருத்தனு கூட யோகியதை கிடையாது. ஏண்டா இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னு எனக்கு மாலை போட்டு கௌரவப்படுத்துறீங்களா? போங்கடா. இந்த கிருஷ்ணன் நம்புகன சத்தியமனை தெரியாதுன்னு. ஆமாடா, உனக்கு எப்படா தெரியும்? நீதான் 24 மணி நேரம் சாராய கடையிலே குடியிருக்கியே, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு கூட தெரியாதுன்னு. வேணா தங்கச்சி கேட்டு பாருங்க. சமாதானம் தேவையில்லை, போங்கடா. அப்படியே போங்கடாமா. ஒரு 20 ரூபாய் போடாம. லட்சுமி, உங்க 2 பேரையும் அனாதையா விட்டு போனது ஏன் தப்புதாமா? என்ன மன்னிச்சிரு. வா சாப்பிட போலாம். அட என்னமா ஏதோ தெரியாம அடிச்சுட்டேன். வேணா நீ என் கண்ணத்துல எப்ப வெளியே வந்த? ஏன் வரவே மாட்டேன்னு வச்சியா? ஜெயிலுக்கு போனவனுக்கு எல்லாம் வேலை கிடையாது. நீ வேலை கொடுத்தாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இல்ல. தொழிலாளிகளை பட்டினி போடுறது, அவங்களை ஆள் வச்சு அடிக்கிறது,
நியாயம் கேட்டு வந்தா அவங்களை தீ வச்சு கொளுத்துறது, கேட்டாக்கா அவங்களே தீ குளிச்சிட்டாங்கன்னு உலகத்தை நம்ப வைக்கிறது. நீ ஜெயிலுக்கு போனேன்னு உன் தொண்டை உனக்காக செஞ்ச தியாகம். மிஸ்டர் குகன், இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அப்புறம் கண்டன ஊர்வலம், கொடும்பாவி எரிப்பு, கதவடப்பு, ஒழிக ஒழிகன்னு வாய் வலிக்க சத்தம் போடுவீங்க. நிறைய பார்த்திருக்கேன். இன்னும் ஒண்ணு இருக்கு, சாவு. அது உன்னால முடியாது. பாக்குறேன்டா. யாரு யார மிரட்டுறதுன்னு விவஸ்தை எல்லாம் போச்சு. ஆவுன்னா குறை பண்றேன்றானுங்க. நான் எத்தனை குறை பண்ணேன்னு இவனுக்கு தெரியாது. வணக்கம் சார். குட் மார்னிங். என்ன விஷயம்? என் பேர் குகன். இந்த ஊர்ல பெரிய மனுஷன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்களே பயப்படுறீங்க? எதிரணியை சேர்ந்த தொழிலாளிகளை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போன வாசு திரும்ப வந்துட்டான். அதனால அவனுக்கு வேலை இல்லைன்னுட்டேன். என் வீடு தேடி வந்து என்ன கொலை பண்ணுவேன்னு மிரட்டி போறான் சார். அவன் அவ்வளவு பேர் ரவுடியா? அவனை நான் பாத்துக்கிறேன். அதே உங்ககிட்ட சொல்லிட்டு புதுசா வந்த உங்களையும் பார்த்துட்டு போறான்னு வந்தேன் சார். இவ்வளவு தூரம் என்னடா சிகரெட்? ஒண்ணும் சரியில்லை. ஏதோ ஒண்ணும். ஏய், இங்க வாசங்கிறது யாரா? எங்க தலைவர். உங்க தலைவரா? இந்த நாட்டுல எத்தனை தலைவர்ரா? இப்ப எங்க இருக்கான்? அவன் வந்தா நான் ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்க்க சொல்லு. சரி சார், அந்த அனுப்பி வைக்கிறோம். வணக்கம். என்ன தேடிக்கிட்டு வந்தீங்களாமே? நான் உங்களை தேடுறதா? நீங்க யாரு? வாசு, யூனியன் லீடர் வாசு. ஓ, அது நீங்க தானா? ஒரு விஐபியை கொலை செய்யறன்னு சுத்திட்டு இருந்த கொலைகார நீங்க தானா? கொலையா? நானா? என்ன சார் சொல்றீங்க? நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி. நீ நல்லபடியா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா பயமுறுத்தல், அடிதடி, கொலைன்னு போனா நீ என்னோட சுயரூபத்தை பார்க்க வேண்டி வரும். அது அவ்வளவு நல்லா இருக்காது. யாரோ என்ன பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. தள்ளியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே மறைச்சுக்கிட்டு. சார், ஆபத்து ஆபத்து. வாசுன்னு ஒரு பயங்கர கொலைகாரன் வெளியே திரிஞ்சுக்கிட்டு இருக்கான் சார். அவனால எந்த நிமிஷமும் எனக்கு ஆபத்து வரலாம் சார். அதனால எனக்கு போலீஸ் பாதுகாப்பு பத்தாது, மிலிட்டரி பாதுகாப்பே வேணும் சார். என் உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு சார். இனியா, அந்த வாசு எவ்வளவு பெரிய இம்சைன்னு உனக்கு தெரியுமா? இல்ல மூர்த்தி, வீடு வாசல்லாம் வாங்கிட்டியா? தோட்டத்தரம் எல்லாம் வாங்கிட்டியா? கரன்சி நோட்ட கத்தையா சேர்த்துட்டியா? தலைவரே, தப்பா நினைக்காதீங்க. அன்னைக்கு நிலைமை அப்படி. ஏதோ கொடுக்கிறவன் கொடுத்தானேன்னு நான் வாங்கிக்கிட்டேன். தப்பா நினைக்காதீங்க. ஆனா ஒண்ணு சார், தலைவர் வாசு மாதிரி ஒருத்தரை நீங்க பார்க்கவே முடியாது சார். தொழிலாளர்களுக்காக தான் உயிரை விட எப்பவும் தயார் நிலைமையில இருப்பார் சார். தலைவர் வாசு வாழ்க! தலைவர் வாசு வாழ்க! ஷட் அப். கூச்சல் போடுறதுக்கு தான போலீஸ் ஸ்டேஷனா இல்ல யூனியன் ஆபீஸா? சரி, போலீஸ் வாழ்க! போலீஸ் ஷட் அப். இதுக்கு மேல பேசினா முதல்ல உள்ள தள்ளிடுவேன். சொல்லணும். வணக்கம் பார்ட்னர். என்ன விஷயம்? நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறானே கிருஷ்ணா, அவனுக்கும் அவன் சம்சாரத்துக்கும் கொஞ்சம் தகராறு. அத சமாதானம் பண்ணி வைக்கலான்னு நாங்க கார்ல ஏத்தணும். அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து ஒரு சபலம், ஒரு இச்சை, கசமுசா பண்ணிட்டோம். பணத்தை கூட கொடுத்தங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு கற்பு பறி போனதுனால உலகமே அழிஞ்சு போனதா நினைச்சு தூக்கு போட்டு செத்துட்டா. அது போலீஸ் கேஸ் ஆகாம இருக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். அப்படி இருந்தும் இந்த யூனியன் லீடர் வாசு பையன் வந்து காரியத்தை கெடுத்துட்டான். வாசு, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. என்ன செய்யறது பார்ட்னர்? பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஆஸ்பத்திரி தான் போகும். நீங்க உங்க டாக்டர்கிட்ட சொல்லி அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு. பார்ட்னர், எங்களை கைவிட்டுறாதீங்க. உட்காருங்க. போனா பண்ணுங்க. ஹலோ, டாக்டர் சிவம் பேசுறேன். உங்களுக்கு என்ன உடம்பு வலியா, இல்ல கால் வலியா, இல்ல வயிற்று வலியா, இல்ல பேதியா? போன்லயே பிரிஸ்கிரிப்ஷனை கேட்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இந்த டாக்டர்கிட்ட அதுதான் நடக்காது. லேடி தானே பேசுறீங்க? ஜென்ஸா? Who is speaking? என்ன பாது
குகன். ஆமா, பேர் என்ன? பேரா? பொண்ணு பேரு பார்வதிங்க. பார்வதியா பேரு? பார்வதியா? மிஸ்டர் குகன், ஒண்ணு நமக்கு யூஸ் ஆகணும், இல்ல க்ளோஸ் ஆகணும். என்னது, க்ளோஸ் ஆயிடுச்சா? அப்ப சரி, ஆல்ரைட், ஓகே. பாடி அங்கதான் வரும். தூக்கு போட்டு செத்துட்டான்னு சர்டிபிகேட் கொடு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முறைப்படி ஈவினிங் சந்திக்கிறேன். ஓகே, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி.